கொஞ்சம் யோசிச்சு நான் கேட்குற கேள்விகளுக்கு பதில் மட்டும் சொல்லுங்களேன். நாம் இரண்டாவது உலக யுத்தத்தை பார்த்தது கிடையாது. நம்ம அப்பா அம்மா இல்லாட்டி தாத்தா பாட்டி பார்த்துருப்பாங்க. ஆனால் மூன்றாவது உலக யுத்தத்தில் தான் நாம் இருந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா இல்லையா? அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஏன் பண்ணுறீங்க? அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணலைன்னா ஏன் பண்ணலை? இவ்வளோதான் சிம்பிளான கேள்வி. இந்த கேள்விக்கு நான் ஃபஸ்ட் என்னுடைய பதிலை சொல்லிடுறேன். நாம் மூணாவது உலக யுத்தத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். நமக்கே அது தெரிய மாட்டுக்கு அப்படின்னு கேட்டால், எப்போவுமே டே டு டே லைஃப்பில் ஒரே செய்தியை திரும்ப 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 கேட்குறோம்னா அது செய்தியே கிடையாது. அது அன்றாட நிகழ்வாக மாறிடும். இந்த அன்றாட நிகழ்வை பற்றி யாரும் அதிகமாக பேசுகிறதும் கிடையாது. நான் டெய்லி காலையில் ப்ரஷ் பண்ணேன், சாப்பிட்டேன், ட்ரெஸ் மாற்றினேன், இதெல்லாம் அன்றாடமாக நம்ம செய்யக்கூடிய விஷயம். நான் திடீர்னு கீழே விழுந்து கை உடஞ்சிருச்சு அப்படிங்கிறது அன்யூஷுவல் திங். அதை தான் நம்ம எடுத்து பேசுவோம். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய உலக அரசியலில் எல்லா பக்கமுமே யுத்தம் அப்படிங்கிற அந்த போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது. இந்தியா சீனா, நேராக இந்தியா பாகிஸ்தான், பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் ஈரான், ஆப்கானிஸ்தான் ஈரான், ஈரான் சீனா, ஈரான் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய இஸ்ரேல், இஸ்ரேலுக்கும் அடுத்த பக்கமாக இருக்கக்கூடிய ஹூத்தி இல்லாட்டி ஹமாஸ், நேராக ரஷ்யா உக்ரைன், அடுத்தபடியாக வடகொரியா தென்கொரியா, ஜப்பான் சீனா, இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல யுத்தம் அப்படிங்கிறது அன்றாட நிகழ்வாக மாறிடுச்சு. யுத்தமாக இருக்கட்டும், மிசைல் டெஸ்டிங்காக இருக்கட்டும், கூட்டு இராணுவ பயிற்சியாக இருக்கட்டும், இல்லை பெரிய யுத்தங்களாக இருக்கட்டும், ட்ரோன் யுத்தங்களாக இருக்கட்டும், ஆர்ட்லரி ஃபயரிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே டே டு டே லைஃப்பில் நம்ம எப்போதும் கேள்விப்படக்கூடிய ஒரு செய்தியாக மாறிவிட்டது. யுத்த காலகட்டத்திலையும் அப்படி தானே இருக்கும். நீங்கள் ஒரு செகண்ட் வேர்ல்டு வார் காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் செய்தித்தாளை எடுத்து வாசிக்கும் போது எப்படி வாசிச்சிருப்பீங்க? இவங்க அவ்வளோ குண்டு வீசிட்டாங்க, இவ்வளோ குண்டு வீசிட்டாங்க, இந்த செய்தி தானே வாசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. சேம் சுச்சுவேஷனில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் என்ன, இது வீரியமாக நடக்கலையே விக்கி அப்படின்னு கேட்டால், இது ஒரு தீப்பொறி மாதிரி. ஜஸ்ட் இந்த தீப்பொறியை யாரோ பதச்சி விட்டுருக்காங்க. அந்த டெயில் எண்டு வரும்போது வெடித்து சிதறுவதற்கான வாய்ப்புகளை தேடி ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளோதான். ரஷ்யா உக்ரைன் அப்டேட் என்ன அப்படிங்கிறதும், கடைசியாக ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்னு சொல்லும்போதே இதில் யார் லூசர் அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்விக்கு நமக்கு கிடைச்ச பதில் என்னென்னா ஐரோப்பிய ஒன்றியம் தான். யூகே ஆல்ரெடி அதில் ஃபெயில் ஆகிட்டாங்க. பாரிஸ் ஜான்சன், அதன் பிறகு வந்த பிரைம் மினிஸ்டர்ஸ், அதன் பிறகு வந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பிரைம் மினிஸ்டர்ஸ் கடைசியாக வந்திருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் கூட தகிடத்தும் ஆடிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த பக்கமாக இருக்கக்கூடிய பிரான்ஸ், மேக்ரோன் அவங்களுடைய கட்சி இப்போ பெரிய அளவில் தோல்வியை தழுவி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. அடுத்தா இருக்கக்கூடிய ஜெர்மனி எடுத்து பாருங்கள். எங்களால் அவ்வளோ மிசைல்ஸ் நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க முடியுமான்னு தெரியலை. இன்றைக்கி கூட ஜெர்மனியில் முக்கியமான சில நிறுவனங்கள் அவங்களுடைய பிரான்ச்சஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜெர்மனி அப்படிங்கிறது பிராண்டினுடைய கிரேவ்யார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொல்லுக்கு ஆளாகி நிற்கிறது ஜெர்மனி. அந்தளவுக்கு அடி வாங்கிட்டு இருக்காங்க. சரி, உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகள், உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படின்னு சொல்கிற 60 நாடுகள் சேர்ந்து உக்ரைனுக்கு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத விட, உக்ரைனால் அந்த 60 நாடுகளுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இனிமேல் உலக வரலாறு பேசும். இதில் உக்ரைனுக்கான $50 பில்லியன் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி G7 நாடுகள் அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த G7 நாடுகள் அறிவித்த அறிவிப்புக்கு எதிர்வினை யார் ஆற்றப் போகிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா தான். ஏண்டா, நீ என்னுடைய அசட்ஸ் எடுத்து வித்துட்டு இருக்கீங்கன்னா நான் உங்களுடைய அசட்ஸ் எடுத்து விற்பேன், இல்லை எங்களுடைய அசட்ஸை நீங்கள் விற்கக்கூடிய நாடுகளுக்கு எதிராக நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி ரஷ்யா ரொம்ப தீவிரமாக களம்புக ஆரம்பித்திருக்கிறார்கள். சரி, அப்போது ரஷ்யாவினுடைய ஒட்டுமொத்தமான ஏற்றுமதி எல்லா நாடுகளும் சேர்ந்து தடுத்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. எல்லா நாடுகளும் ரஷ்யாவிட்டிருந்து ஃபெர்டிலைசர் வாங்கக்கூடிய நாடுகள் இருக்காங்க. நம்ம நேற்று கூட பார்த்தோம், கனிமங்களும் ரஷ்யாவிடம் இருந்து பல ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் வாங்கிட்டு இருக்காங்க. LNG கேஸஸ் அப்படிங்கிறது எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போ ரஷ்யா புதிய ஒரு அணுகுமுறையை கண்டுபிடிச்சிருக்காங்க, ஷிப் டு ஷிப் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஷிப் டு ஷிப் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லும்போது பேரன் சீயாக இருக்கட்டும், பேரிங் சீயாக இருக்கட்டும், இந்த கடலில் LNG லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு ஷிப்பில் போய் அங்கே போய் நிப்பாட்டிட்டு அங்கேருந்து அடுத்த ஷிப்புக்கு அதை கன்வெர்ட் பண்ணி அந்த ஷிப் வழியாக அடுத்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது. இதனால் என்ன நல்லது நடந்துடும் ரஷ்யாவுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது ஒரு புதிய வழித்தடம். இங்கே ஐஸ் பிரேக்கிங் டேங்கர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ ஐஸ் பிரேக்கிங் டேங்கர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த வழித்தடத்துக்கு யாரும் என்ன செய்ய முடியாது, பொருளாதார தடை அப்படிங்கிறது போட முடியாது. ஏன்னா யாராலையும் உள்ள அவ்வளோ சுலபமாக வர முடியாது.
அதே நேரத்தில் கொஞ்சம் தூரம் ஐஸ் பிரேக்கிங் பண்ணிவிட்டு இன்னொரு ஷிப்பை வெளியில் நிப்பாட்டிட்டு அந்த ஷிப்பில் இங்கே இருக்கக்கூடிய லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் எல்லாம் ரஷ்யா அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஷிப்புக்கு அனுப்பி விட்டுட்டாங்கன்னா ஷிப்பு வேறு வழியாக நாட்டுக்கெல்லாம் போயிடும். இப்போது தடை இது ரஷ்யாட்டும் தான் வந்துச்சு அப்படிங்கிறதும் தெரியாது, எந்த நாட்டுக்கு அது போகுது அப்படிங்கிறதும் தெரியாது. ஏன்னா அது எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது தெரியாமல் அது எங்கே போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ரஷ்யா அவங்களுடைய அடுத்த கட்ட காய் நகர்த்தலாக செய்து வருகிறார்கள். என்னப்பா மேற்குலக நாடுகளே இவ்வளவு சொதப்பல் செய்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் இது மேற்குலக நாடுகளுடைய சொதப்பல் கிடையாதுங்க. மேற்குலக நாடுகளால் இதை தடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. சவுதி அரேபியா நமக்கு நல்லாவே தெரியும். சவுதி அரேபியா இப்போ கடன் வாங்கிட்டு இருக்காங்க, இல்லாட்டி அவங்களுடைய நாட்டினுடைய சொத்துக்களை வித்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்? எதுக்கு சவுதி அரேபியா சொத்துக்களை விற்கிறாங்க? எவ்வளோ பெரிய பணக்கார நாடு, எவ்வளோ எண்ணெய் வளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், இல்லாட்டி அனில் அம்பானியாவே இருக்கட்டுமே, எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஏழ்மையான நிலைமையில் நம்ம இருந்தாலும் சரி, அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு கடன் எடுத்திருப்போம், கடன் வாங்கியிருப்போம். எய்தர் லோனாக இருக்கலாம், வட்டி கடனாக இருக்கலாம், இல்லாட்டி நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட வாங்கியிருக்கலாம், இல்லாட்டி நம்ம தங்க நகையை அடகு வச்சிருக்கலாமா இருக்கலாம். இப்படின்னு சொல்கிற ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கே நம்ம கடன் வாங்க வேண்டிய சிச்சுவேஷனுக்கு வரும்போது சவுதி அரேபியா ரொம்ப போர்ஷாவே வாழ்ந்து பழகிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஷேக், அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்கள நம்பி வரக்கூடிய நாடுகள், ஏன்னா நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. நிறைய சுற்றுலா பயணிகளை கவருவதற்காக நியோ மாதிரியான நிறைய ப்ராஜெக்ட்ஸை உள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்துக்குமே பணம் வேணும். சவுதி அரேபியாவுக்கு இருக்கக்கூடிய பணத்தினுடைய சோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் தான். ஆனால் ஆயில் ஒரு பேரல் இப்போ 90 ரூபா 85 ரூபாய்க்கெலாம் வித்துட்டு இருக்கு. ஆனால் சவுதி அரேபியாவுக்கு இதனால் லாபம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா பேரலினுடைய விலை இப்போது ரொம்ப ஸ்டேபிளாக ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கு. ஸோ சவுதி அரேபியாவை போன்ற நாடுகள் ஆயிலை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இது நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. அப்போ நஷ்டத்தை ஏற்படுத்துது அப்படின்னா அவங்களுடைய இருக்கக்கூடிய சொத்துக்களை அவங்க விற்க வேண்டியதாக இருக்கும். அப்போ எப்போ சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு லாபம் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு $100 மேலே ஒரு பேரல் விற்கிறது என்றால் சவுதி அரேபியாலாம் சீக்கிரமாக அவங்க இழந்த இந்த பணத்தை அவங்க எடுத்துருவாங்க. ஆனால் அந்த மாதிரியான ஒரு தருணம் வருமா அப்படின்னு பார்த்தா மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளே ஒரு பெரும் பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை காரணமாக சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் வளத்தினுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் தான் சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு அந்த மாதிரியான லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் மிடில் ஈஸ்ட் நாடுகள் பயந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேபிள் இல்லாத ஒரு மார்க்கெட். எப்போ வேணாலும் பூம் ஆகும், எப்போ வேணாலும் டவுன் ஆகும். ஸோ இந்த ஒரு பிரச்சனை அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இல்லை. ஏன்னா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் எண்ணெய் வளம் மட்டும் கிடையாது, அவங்களுக்கு அடுத்தடுத்த நிறைய வளங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அவங்கக்கிட்ட இல்லாத ஃபெர்டிலைசர் இல்லை அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம், அவங்ககிட்ட இல்லாத கனிம வளங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போ இந்த 2 நாடுகள் தப்பித்துக்கொண்டே இருப்பதற்கான காரணம் இதுதான். ஆனால் சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு எண்ணெய் தான் பிரச்சனை, எண்ணெய் என்ன செஞ்சாலும் பிரச்சனை அப்படிங்கிற லெவலில் இருக்கிறதுனால மிடில் ஈஸ்டில் பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு பாதிப்பு தான், பிரச்சனை வரலனாலும் அவங்களுக்கு பாதிப்பு தான். அப்போ ஸ்டேபிளாக இருக்கணும், ஆயிலினுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறத நினைக்கக்கூடிய சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யா வின் பண்ணுறாங்க, உக்ரைன் தோல்வி பெறுறாங்க அப்படின்னு சொல்லும்போது மார்க்கெட் அப்படிங்கிறது, ஆயில் மார்க்கெட் அப்படிங்கிறது ஸ்டேபிளாகவே இருக்குது. இதே நேரத்தில் ரஷ்யா அடி வாங்குது, ரஷ்யா தோற்று விடும் அப்படின்னு சொன்னால் ஆயில் மார்க்கெட் ரொம்ப பெரிய அளவில் ஃப்ளக்ஷுவேட் ஆகும். ஏன் அப்படின்னா ரஷ்யாவை நம்பி, ரஷ்யாவினுடைய ஆயிலை நம்பி நிறைய நாடுகள் இருக்காங்க. உதாரணத்துக்கு இந்தியா போன்ற நாடுகள், அவங்க ரஷ்யா அடிபடுதுன்னா இந்தியாவுக்கு ஆயில் அப்படிங்கிறது கிடைக்காம போயிடும். ஆயில் கிடைக்கலன்னா நம்ம என்ன செய்வோம், மிடில் ஈஸ்ட்டுக்கு போவோம். மிடில் ஈஸ்ட்டுக்கு போகிறதுனால அவங்க டிமாண்ட் அதிகமாகும், டிமாண்ட் அதிகமாகிறதுனால பொருட்களுடைய விலை அதிகரிக்கும், இப்படி அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் ரஷ்யா உக்ரைன் போரில் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் இத்தனை வருடங்களாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் ரஷ்யா வின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி கூட சாப்ரோசேஷியாவில் அவங்க வந்து டிராகன் டீத்தை அமைத்து கொண்டிருக்கிறார்கள் உக்ரைன். நானும் போய் வீடியோ பார்க்குறேன், இது பழைய வீடியோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி பார்த்தா புது வீடியோ. 2024 அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி நான் பார்க்கக்கூடிய வீடியோவில் டிராகன் டீத், முக்கோண வடிவில் நிறைய கற்கள் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. இந்த டிராகன் டீத் அப்படிங்கிற இந்த சிமெண்ட் கட்டிகள் ஏன் போடப்படுகின்றன தெரியுமா? அது வழியாக பீரங்கிகள் வந்துடக்கூடாது, அது வழியாக வேறு எந்த வாகனங்களும் வந்துடக்கூடாது, அது வழியாக எந்த விதமான ஆர்ட்டிலரி கன்ஸும் கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால டிராகன் டீத்தை கொண்டு போடுவாங்க. ஏன்னா இதை கொண்டு இடமாற்றி அதை எடுத்து ஒரு வழியை உருவாக்கி கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுத்தலாம், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரியான டிராகன் டீத்தை கொண்டு எங்கே போட்டுட்ருக்காங்க, சாப்ரோசேஷியா அந்த பகுதியில் கொண்டு போட்டுட்ருக்காங்க. சரி, இவ்வளோ நாள் ரஷ்யாவுக்கு கர்ஸ்க் பகுதியில் நாங்கள் பெரிய குடைச்சலை கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்ன உக்ரைனுடைய நிலைமை என்ன ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே வரியில் சொல்லிடுறேன், அந்தோ பரிதாபம்.
என்னடா விக்கி இவ்வளோ குயிக்காக டக்குன்னு சொல்லி முடிச்சிட்டு அப்படின்னு கேட்டால் அதுதாங்க நடந்துட்டுருக்கு. எல்லா நாடுகளும் இஸ்ரேல் ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் தான் இந்த உக்ரைன் ரஷ்யாவை பார்த்து அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாரு, ஐயோயோ இந்த ரஷ்யா உக்ரைன் போரை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு பேசாமல் இந்த போரை வேறொரு திசைக்கு மாற்றி விட்டுலாம் போல இருக்குப்பா, அமெரிக்கா நான் வந்து அதிபராக வந்தேன்னா இதுதான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை என்ன? ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் பெரிய ஒரு அட்டாக்கை நடத்திட்டாங்க. ஒரு இரவில் 100க்கும் அதிகமான விமானங்களை வைத்து 5ஆம் தலைமுறை விமானம் வைத்து F-35I விமானத்தை வைத்து இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஈரானுக்கு எதிரான தாக்குதலை நடத்திட்டாங்க. இதனால் ஈரான் நிலை குலைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்கிறாங்க. இன்றைக்கி அமெரிக்க ஊடகமும் ஈரானுக்கு பெருத்த அடி, ஈரான் இந்த அடியிலேருந்து தப்பிப்பதற்கு ஒரு வழியே இல்லாமல் அவங்க திருப்பி அடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறத உறுதியாக நம்புகிறாங்க அமெரிக்க ஊடகம். ஈரானுடைய பிரசிடென்ட் பெசஸ்கின் அவர்கள் கூட இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கார், எங்களுக்கு எந்த விதமான சாய்ஸும் தராமல், வார்த்தையை கவனிச்சுக்கோங்க, எந்த விதமான சாய்ஸும் தராமல் இஸ்ரேல் எங்களை திரும்ப அடிக்கிறதுக்கு அழைத்து கொண்டு இருக்கிறது, எங்களுக்கு வேறு வழியே இல்லை, நாங்கள் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு மனிதர் யார் அப்படின்னு பார்த்தா அந்த பக்கம் அவர் நின்று சிரிச்சிட்டு இருக்கார் பார்த்தீங்களா, புட்டின் அவர்கள் தான். பிரிக்ஸ் மாநாடு நடக்காதுன்னு சொன்னாங்க, கெத்து காணிச்சு நடத்தி காண்பித்து விட்டார். 36 நாட்டினுடைய தலைவர்கள் வந்தாங்க. இன்னைக்கும் அதை பற்றி எந்த மேற்குலக நாடுகளும் நெகட்டிவாக ஒரு வார்த்தை கூட பேச முடியலை. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்பாக மாறிவிட்டது பிரிக்ஸ் கூட்டமைப்பு. அது கூடவே புட்டின் அவர்களை கைது செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் அவர் பாட்டுக்கு பயணத்தை மேற்கொள்கிறார், எந்த விதமான பயமும் இல்லாமல் இருக்காங்க. இது எல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால தான் உக்ரைனுக்கு அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ உக்ரைனுக்கு அடி விழுறதுனால ஆயில் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஆயில் ப்ரைஸ் கம்மியாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதனால் சவுதி அரேபியா என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய பாண்டை விற்கிறாங்க. 50 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு எங்களுடைய பாண்ட் அப்படிங்கிறது விற்பனைக்கு வருது, வாங்கிக்கோங்க, காசு தேவைப்படுது, ஏன்னா நம்ம இந்த மாதிரி ப்ராஜெக்ட் செஞ்சிட்ருக்கோம், அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக நிறைய காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க, அவங்களுடைய கடன் பத்திரத்தை இப்போது அறிமுகம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். இதெல்லாம் உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. நாம் இதெல்லாம் தெரிந்துக்கிடாமல் எனக்கு எதுக்குப்பா அப்படின்னு நினச்சிட்டு போனோம்னா நம்முடைய குழந்தைகள் நம்ம மாதிரியே இதுதான் உலகம் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டியோண்டு ஒரு உலகத்தை நம்பி அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துவார்கள். இது உலகம் கிடையாது. எலன் மஸ்க் அவர்கள் ஹியூமனாய்டை கொண்டு வந்துட்டாரு. அடுத்ததாக எலன் மஸ்க் அவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஃபிகர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹியூமனாய்டு அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓப்பன் ஏஐ அடுத்ததாக வேறு லெவலுக்கு போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு தெரியணும். உலக அரசியல் தெரியணும், சயின்ஸ் தெரியணும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது சொல்லிக் கொடுப்பதற்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும். அதை விட்டுட்டு நம்முடைய மீடியாக்கள் டிஸ்கஸ் பண்ணுறது பாண்டியன் ஸ்டோரா ஏதாவது ஒரு சீரியலை போட்டு அதில் ஏன் அப்படி, இதில் ஏன் இப்படி, இந்த நடிகர் என்ன செஞ்சார், அந்த நடிகர் என்ன செஞ்சார், இப்போ விஜய் அரசியல் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கு வியூஸ் வரும், அவங்க காசு கலெக்ஷன் டிஆர்பி ஜிஆர்பி அப்படிங்கிறத ஏற்றிட்டு போயிடுவாங்க. ஆனால் அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம்? இப்போ நான் சொன்ன ஒரு விஷயம், ஆயிலை நம்பி இருக்கக்கூடிய நாடுகள் எப்படி பாதிப்படைகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்டடியை உங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் நான் சொல்லியிருப்பேன். இந்த ஸ்டடியை நம்ம குழந்தைகள்கிட்ட சொல்லிக் கொடுங்களேன், அந்த குழந்தைக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் வரும். ஐயோ இவ்வளோ பெருசு இருக்கா, சவுதி அரேபியாங்கிற ஒரு நாட்டுக்குள்ளே அவங்க இந்த மாதிரியான ஆயிலை நம்பி மட்டும்தான் இருக்காங்க. அதன் பிறகு அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு சோர்ஸ் டூரிசம் மட்டும்தான். அதுக்காக நியோம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்லாம் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. நியோம் தமிழ் பொக்ஷம் அப்படின்னு சொல்லி அடிச்சு பாருங்கள், வரும். சவுதி அரேபியாவினோட ப்ராஜெக்ட்ஸ் எந்த பேர் போட்டு தமிழ் பொக்ஷம் அடித்து பார்த்தாலும் வரும். ஏன்னா அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே அடுத்ததாக ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவை வெற்றியாளர்களாக மாற்றி வருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி தான், நம்மலாம் உலக யுத்தத்தில் தான் நின்றுட்டுருக்கோம். எப்போ அது பெருசாக வெடிக்க போகுது அப்படிங்கிறது தெரியலை. நான் சொன்ன மாதிரி பல நாடுகள் இதனால் பாதிப்படைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதில் முதல் நாடு ஜெர்மனின்னு சொன்னேன். இன்றைக்கி கூட இந்த வாக்ஸ்வாகன் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 3 ஃபேக்ட்ரிஸை ஜெர்மனியிலேருந்து நாங்கள் நிப்பாட்டுறோம், சர்வீஸை நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், ஜெர்மனியுடைய நிலை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக மாறிட்டுருக்கு. யாராவது ஜெர்மனிக்கு மைக்ரேட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வேணாம். இப்போ ஜெர்மனியினுடைய நிலைமை சரியில்லை. ஜெர்மனியில் வாழக்கூடிய டிபி டூப்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்களே உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம். நான் சொல்கிறது தப்பு ரைட் அப்படிங்கிறது, ஏன்னா நீங்கள் தான் அங்கே வாழ்ந்துட்டுருக்கீங்க. நான் வெளியிலேருந்து செய்தியை மட்டும்தான் படிச்சுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தொடர்ச்சியாக இதே மாதிரி ஃப்ரெண்ட்லி மேனரில் வேர்ல்டு பொலிட்டிக்ஸில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் இடையில் நிறைய கருத்துக்களும் நிறைய நாலேஜும் இருக்கும். நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கோங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். பெஸ்ட்டான, நல்ல நாலேஜபிளான, எக்ஸ்ட்ராவாக சிந்திக்கக்கூடிய, அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷனை நம்ம உருவாக்கணும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.